ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் enpayanamungaludan. இன்றைக்கி சூப்பரான மொத்திச்சூர் லட்டு பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு 2 கப் அளவுக்கு கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன். கட்டி இல்லாமல் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம வந்து எடுக்கிறோமோ அந்த கப்பில் தான் தண்ணி, சர்க்கரை எல்லாமே வந்து மெஷர் பண்ண போகிறோம். 2 கப்பு மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தணும். நம்ம வந்து தண்ணியை ஒன்றா சேர்த்தாமல் அரை கப்பாக சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி விடுற அளவுக்கு ஃபஸ்ட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்க தண்ணியை வந்து சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா அப்படியே பீட் பண்ணி விட்டுடலாம். பீட்டர் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய கரண்டி இருந்தால் நல்லா வந்து அப்படியே பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம கலக்கிறோமோ அந்த அளவுக்கு அது வந்து சில்கியாக சாஃப்டாக வந்து கிடைக்கும். இப்போ மீதி இருக்கிற அந்த அரை கப்பு தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சேர்த்தி கலந்து விட்டுக்கிறேன். நல்லா வந்து தோசை மாவு பதத்தில் வர்ற வரைக்கும் அப்படியே கலந்து விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சில்கியாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி வர்ற வரைக்கும் கலந்து விடணும். நல்லா அடியிலிருந்து கலந்து விட்டால் கட்டி இல்லாமல் வரும். அடுத்து இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை வந்து சேர்த்து விட்டுக்கலாம். வெள்ளை ரவை இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே கூட கலந்துக்கலாம். இது கூட வந்து நீங்கள் பூந்தி பண்ணுறதுனா பெருங்காயத்தூள் சேர்த்தலாம். லட்டு பண்ணுறதுனால நான் வந்து சேர்த்தலை. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் கேசரி பவுடர் வந்து நான் சேர்த்தி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வடைக்கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா மாவு வந்து அழகாக அப்படியே முத்தாக எலும்பி வரும். அதைய ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓரளவுக்கு மொறுமொறுப்பாக வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ், அதாவது எண்ணெயில் அந்த நுரை எல்லாமே அடங்கினதுமே நம்ம வந்து எடுத்துடணும். பூந்தி செய்கிறதுக்கு நல்லா மொறுமொறுப்பாக விட்டுடலாம். ஆனால் நம்ம லட்டு செய்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே வந்து எடுக்கணும். அதாவது கொஞ்சம் வந்து மெதுமெதுப்பாக இருந்தால் தான் லட்டு வந்து நல்லா வரும். ரொம்ப மொறுமொறுப்பாக எடுத்துடக்கூடாது. அப்போ வந்து லட்டு பிடிக்கும் போது கூடி வராது. ஸோ எல்லாத்தையும் நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா, அதாவது எண்ணெயில் போட்டு அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா அதை எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்க டவல் இருக்க பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா வடியட்டும். அடுத்த செட்டை வந்து அதே மாதிரி இந்த கரண்டி வச்சு ஒரே ஒரு கரண்டி மாவை விட்டு இப்படி வட்டமாக சுற்றி விட்டோம்னா ஒரே இடத்துல தங்காது. ஒரே இடத்துல நிறுத்திட்டு நம்ம மாவு ஊற்றும் போது வடையாக அடியில் வந்து பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி வட்டமாக அதை மூவ் பண்ணி நம்ம வந்து மாவை தட்டி விட்டோம்னா சூப்பராக இந்த பூந்தி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதையும் வந்து அதே மாதிரி ஒரு 75% குக் ஆனதும் நம்ம வந்து எடுத்துடுறோம். மொறுமொறுப்பாகிறதுக்கு முன்னாடியே அதை வந்து வெந்ததும் எடுத்துடுறோம். அடுத்து இந்த மாதிரி அடிக்கனமான ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, எந்த கப்பில் வந்து மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். இந்த 1 கப்பு சர்க்கரையோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் வந்து சேர்த்திருக்கேன், கேசரி பவுடர். அடுத்து எந்த கப்பில் வந்து நம்ம சர்க்கரை எடுத்தோமோ அதுலேயே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா வந்து சர்க்கரையை கலந்து விட்டுட்டு சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இதுலேயே நான் வந்து ஏலக்காய் தூளையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து கொதித்து வர்ற டைமில் ஒரு 3லிருந்து 4 நிமிஷம் கொதித்து அந்த கம்பி பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி பதம் வரும்போதே அதை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ்வை 3 நிமிஷம் கொதிக்கும் போது நம்ம கரெக்டாக ஆஃப் பண்ணிடலாம். கம்பி பதம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பூந்திகளை இதோட வந்து சேர்த்த போகிறோம். ஓரளவுக்கு சூடு வந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பூந்தியை வந்து சேர்த்துனா போதும். அதுக்கு முன்னாடி சேர்த்திடக்கூடாது. அந்த கேப்பில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், உடச்சி வச்சுருக்கிற ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டு நல்லா வந்து இதில் வறுத்துக்கலாம். முந்திரி வந்து ஓரளவுக்கு வறுபட்டதும் அது கூட வந்து நான் திராட்சை வந்து சேர்த்திக்கிறேன். இது கூட நீங்கள் கல்கண்டு சேர்த்தலாம். கூடவே வந்து கிராம்பு வச்சு உருண்டை பிடிக்கும் போது ஒவ்வொரு கிராம்பு ஒரு லட்டுக்கு வச்சு பிடிக்கலாம். பச்சை கற்பூரம் வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு சிட்டிகை சேர்த்தலாம். ஆனால் நான் வந்து அதெல்லாம் சேர்த்தலை. ரோஸ் வாட்டர் இருந்ததுன்னா அது கூட சேர்த்தலாம். ரெடியாக இருக்க பூந்தியை ஓரளவுக்கு ஆறி இருக்க இந்த சுகர் சிரப்போடு சேர்த்திக்கலாம்.
ஸோ பூந்தி எல்லாமே இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி அந்த திராட்சை எல்லாமே இதில் சேர்த்திக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி திரும்ப இந்த பாத்திரத்தை அப்படியே வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கலந்து விடலாம். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா சுகர் சிரப் வந்து அதிகம் இருக்க மாதிரி இருக்கும், தண்ணி மாதிரி கீழே தெரியும். ஆனால் கலந்து விட ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும்போது கம்ப்ளீட்டாக அந்த சுகர் சிரப்பை இந்த பூந்தி வந்து உறிஞ்சிக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம வந்து டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து இதை வந்து ஸ்வீட் பூந்தியாகவும் யூஸ் பண்ணலாம். 4 நிமிஷத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பூந்தியை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கை பொறுக்கிற பதத்தில் சூடு இருக்கும் போது நம்ம கை நிறைய எடுத்து நல்லா இப்படி அமுக்கி விட்டு உருண்டையாக லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். லட்டு பிடிக்கிறதுக்கு சூடு ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு வராது, அதனால் சூடு ஆறுறக்குள்ளே பிடிக்கணும். ஃபஸ்ட்டு கை நிறைய எடுத்தோம்னா அமுக்க அது வந்து கரெக்டான ஷேப்பில் வரும். எடுக்கும் போதே கொஞ்சமாக எடுத்தோம்னா அது வந்து சரியாக வராது. ஸோ எடுக்கும் போதே கை நிறையா எடுத்து நல்லா டைட்டாக இறுக்கி அமுத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்மளோட விரல்களுக்கு நடுவில் இருக்க ப்ரெஷரை வச்சு அழகாக அதை வந்து உருட்டணும். எடுத்ததும் வச்சு நல்லா பிசைஞ்சிடக்கூடாது. நல்லா டைட்டாக வந்து அந்த ப்ரெஷர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம விரல்களுக்கு நடுவில் வச்சு அதுக்கு ஒரு ஜென்டில் ப்ரெஷர் கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக ரவுண்டான ஒரு ஷேப்பில் லட்டு வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்மளோட மொத்திச்சூர் லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக குயிக்காக வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் சஜஷன்ஸையும் கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.